சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் ரகுபதி அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்காரு. திமுகவுக்கு அவர் எடப்பாடியை பத்தி பேச அருகதை இல்லைன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அவர் அவர் பார்க்கிற ஜோசியம் ஜோசியம் இதுக்காக நாங்க பதில் சொல்ல முடியாது. சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் ரகுபதி அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்காரு. திமுகவுக்கு அவர் எடப்பாடியை பத்தி பேச அருகதை இல்லைன்னு திமுகவுக்கு 25 வருஷம் ஆச்சு. இந்த பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை. ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கும். பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம். அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி அன்றைக்கு சாதாரண உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள். எனவே நாங்கள் எடப்பாடியை இன்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது. தமிழக மக்கள் மத்தியில மோடிக்கு அதிக செல்வாக்கு உயர்ந்திருக்காங்க. அதை சவால பொறுத்துக்கொள்ள முடியலன்னு சொல்லி நயனாபாயத்தில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கும் உயராது, மாண்புமிகு பாரத பிரதமருடைய செல்வாக்கும் உயராது. திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மிக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கே அவர்களுடைய மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.